எந்த டியூமே இல்லன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு அது ப்ராசஸ் ஆச்சா? சிபில்ல போய் அது ஆட் ஆச்சான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க நீங்க முடியும்? 1 மாசம் கழிச்சு போய் பேங்க்ல கேளுங்க. அவங்க கடன் குடுக்குறேன்னு சொன்னா, இதெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. இவ்வளதான். இப்ப நீங்க ஒ டிஃபால்ட் கேட்டகரின்னு எடுத்துக்க வேண்டாம். ம். ஏன்னா, நீங்க பணத்த கொண்டு வந்து குட் இன்டென்ஷன்ல தான் கட்டியிருக்கீங்க. ம். நீங்க அதே பணத்த எடுத்து இன்னொரு ரொட்டேஷன் பண்ணியிருக்கலாம். அத ம். பத்தி எல்லாம் கேட்கல. கவர்மெண்ட்ல நீங்க கட்டிட்டீங்க. நீ வாங்குன லோன கட்டிட்டா கட்டிட்டேன். போதும். போதும். ஸோ 1 மாசமோ, 2 மாசமோ அந்த கூல் ஆஃப் பீரியட்ல போனீங்கன்னா, டெஃபினட்டா கிடைக்கும். ஓகே. நானே ஒரு பேங்க்ல வேற ஒரு வேலையா போயிருக்கும்பொழுது, ஒரு ஏழை அ பழ வியாபாரி. அவங்க இங்கேயும், அங்கேயும் திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச், அந்த பிரான்ச்லேருந்து இந்த பிரான்ச் ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹர். ஓகே. அப்புறம் நான் புடிச்சு கடிந்து கொண்டு அந்த பிரான்ச் மேனேஜர்ட்ட சொல்லி, இந்த மாரி பண்ணீங்கன்னா, நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு, அவங்கள அக்காமடேட் பண்ணாங்க. ஓகே. என்ன ப்ராப்ளம்னா கம்யூனிகேஷன். இதுதான் ப்ராசஸ்ன்னு தெரியாமயே தெரியாம ஒரு அவங்க மாறிடு அதாவது நீங்க ஒரு பழ வியாபாரிட்ட போய் முத்ரா ப்ராசஸ பத்தி பேசுனீங்கன்னா, அர்த்தமே இல்லல்ல. கண்டிப்பா. அவனுக்கு என்ன விளங்கணுமோ, போனா கடன் கிடைக்கும். ம். இவ்வளோதான் அவனுக்கு. அத குடுக்க வேண்டியது வங்கிகள். ம். இப்ப இந்த பிரான்ச் மேனேஜர் வந்து நான் தான் இந்த கடன் குடுக்குறேன் அப்படின்லாம் நெனச்சுக்க வேண்டாம். கவர்மெண்ட் குடுக்குறத நீ குடுக்குறீங்க. ஸோ அத அத எனேபிள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.